இந்த மாதிரி குழந்தைகளை கொண்டு வந்து கடத்திட்டு வந்து அவங்கள பயப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து இந்த ஹார்மோன்ஸ் எப்படியோ எடுத்து அதை வந்து ஒரு பயன்பாட்டுக்கு பண்றாங்க. அப்போ அவங்கள பயப்படுத்துறது என்னன்னா அதுல வந்து ஒரு விதமான அந்த அபியூசிங்கும் வந்து இவங்க பண்ணியிருக்கானுங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. சில போட்டோஸும் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்திருக்கு. அந்த குழந்தைக்கு என்னங்க ஒரு 10 வயசு இருக்குமா, 10 வயசு குழந்தை, சிறுமிதான், 10 வயசு குழந்தைய வந்து படுக்கையறையில் இது பண்ணிட்டு அதுக்கெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. நான் இன்னொன்று சேர்த்து சொல்கிறேன், இந்த எல்ஜிபிடிக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு சீசன், அந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர்களை வச்சு மெடிக்கல் பேஸ்டாக ஒரு சீசன் வரும். அந்த சீசனில் வந்து ஆக்சுவலாக ஒரு பெடோஃபைல் கண்டென்ட் வந்து சரி பேசப்படும். அதில் நாங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்களா அதை சாய்ஸ் ஆகி அப்படி இல்லை, அவங்களும் இந்த ஜெண்டர் இதில் ஒன்று, LGBTQP அதில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்டெக்ட்ல அந்த இதை காண்பான். ஆனால் அந்த நாடகத்தில் அந்த சீசன் எபிசோடில் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை, அந்த ஒரு ஆர்டிசத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு டாக்டர் மாதிரி இருப்பார். அவர் சீசனை டக்குன்னு வர டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா, சாரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வேற, ஏதோ ஒன்று இது வரும். அதில் வந்து அந்த எபிசோடு வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நபர் வந்து போயிட்டு தற்கொலை பண்ணிக்குவார். அவராக வாண்டடாக போய் தற்கொலை பண்ணிக்குவார். ஏன்னா வந்து அவருக்கு அந்த அட்ராக்ஷன் இருக்கான், ஆனால் அதை தடுக்க முடியல, அது தப்புன்னு தெரியுதான், ஆனால் என்ன பண்ணுறது, வேலை வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு எபிசோட் இருக்கும் அதில். ஸோ இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுவும் அவங்களோட தப்பு கிடையாதுங்க. தே ஆர் பார்ன் தட் வே. அவங்க வந்து அதில் அவங்களோட முடிவு கிடையாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு பொண்ணை பிடிக்குது, ஒருத்தவங்களுக்கு ஆணை பிடிக்கிறது, ஒருத்தவங்களுக்கு நாயை பிடிக்குது, ஒருத்தவங்களுக்கு செடியை பிடிக்குது, ஒருத்தவங்களுக்கு வந்து கையை பிடிக்குது, இவங்களுக்கு வந்து குழந்தைகளை பிடிக்குது, அவ்வளோதான். அது கையை பிடிக்குதா, சம்பந்தமே இல்லாம சொல்றேன். அது அவங்கவுங்க கையை பிடிச்சா ஓகே, மற்றவங்க கையெல்லாம் பிடிச்சதுன்னா அவ்வளோதான் சொல்றேன். I'm a pedophile. If you look at it from his perspective, the whole thing seems quite rational. You're not just a pedophile. Doctor, I have an itch. Every second cancer is my reward. அப்ப இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதையும் நாளைக்கு நார்மலைஸ் பண்ண போறான், இதையும் இயற்கைங்க அப்படின்னு சொல்ல போறான். அதுக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் இவர்கள் இந்த கூட்டம் தான். இந்த கூட்டம் இவங்க கிட்ட இருக்க பணத்தை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய சீசன்ல பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய டைரக்டர்ஸ், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் இவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. அப்போ யாரெல்லாம் அங்கே அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு என்னென்ன அட்டூழியம்லாம் அந்த ஐலாண்டுக்கு எவன் போனாலும் அந்த அட்டூழியத்தை அவன் பண்ணியிருக்காங்கிறது தான் அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஐலாண்டில் வேற என்ன இருக்கு? இல்லை, நிக்லோடியன் அந்த குழந்தைங்களோட இது இருக்குல்ல லோகோ, அந்த லோகோ எடுத்து இந்த ஐலாண்டு கூட கம்பேர் பண்ணி என்ன போடுறாங்க, எது உண்மை எது போய் நம்ம இல்லை நிறைய விஷயம் காட்டிகிட்டே இருக்கு. இன்னொருத்தர் அவரோட கம்பெனி பேர் சாஃப்டாக முடியும், ஆனால் இவர் எல்லாம் ஹார்ட் கோர் வேலையாக பண்ணியிருக்காரு, நம்ம மைக்ரோசாஃப்டின் பில் கேட்ஸ்.